உன் கூட தான். Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதா இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோக்கான லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ டேரெக்டாகவே வந்து பின்ட்ரெஸ்ட் ஆப்குள்ளே வந்து போயிடும். ஸோ இந்த ஃபோட்டோக்கான லிங்க் வந்து இங்கே தான் இருக்கும். ஸோ நீங்கள் பின்ட்ரெஸ்ட் ஆப் வச்சுருந்தீங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக உங்களுடைய பின்ட்ரெஸ்ட் ஆப்குள்ளே போயிடும். சப்போஸ் உங்ககிட்ட பின்ட்ரெஸ்ட் ஆப் இல்லைனா பின்ட்ரெஸ்ட் ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி சைன்இன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய பின்ட்ரெஸ்ட் ஆப்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோக்கு வந்துடுவீங்க. வந்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஃபோட்டோக்கு ரிலேட்டடான ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்துடும். ஸோ இந்த மாதிரியே நீங்கள் வந்து சிம்பிள் அண்ட் சூப்பராகவே ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. 3 மூவி இந்த மாதிரி வந்து தமிழ் மூவிஸ் பிக்ஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோவாக கிளிக் பண்ணி போயிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோவாக மூவ் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறையா ஃபோட்டோ ஒரே ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இமேஜ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த இமேஜ் உங்களுடைய கேலரிக்குள்ளே டவுன்லோட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எந்த சாங் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அப்படி இல்லைனா எந்த ஹீரோயின் பிடிக்குமோ ஸோ அந்த ஹீரோயினை ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து கண்டுபிடிச்சி இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய VN ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. VN ஆப்புமே பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த ஆப் 100% வந்து ஃப்ரீ தான். கினைமாஸ்டர் மாதிரி எந்த விதமான வாட்டர்மார்க் லோகோ எதுவுமே வராது. ஸோ 100% வந்து ஃப்ரீ தான். டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கன் இருக்குது. இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே உங்களுடைய கேலரிக்குள்ளே போயிடும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ஃபோட்டோன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நாம் டவுன்லோட் பண்ண இமேஜ் வந்து இந்த இடத்த வந்துடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஆரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு ஒரிஜினல்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9:16 அந்த ரேஷோ இருக்கும். ஸோ நீங்கள் அந்த 9:16 அந்த ரேஷோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆயிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் என்ன பண்ணுறீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலிட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணுங்கள். ஸோ மூவ் பண்ணி கரெக்டாக ட்ராக் பண்ணி நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு அகைன் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து வீடியோன்றதை வச்சுட்டு அந்த ஆள்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோல்டர் எல்லாமே வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மியூசிக் பிளேயிங் டெம்ப்ளேட் வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெம்ப்ளேட் வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு எந்த இடத்த வைக்கணும்னு தோணுதோ ஸோ நீங்கள் அந்த இடத்த வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்து இந்த ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாக உங்களுடைய கேலரிக்குள்ளே பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வச்சிருக்கக்கூடிய PNG டெக்ஸ்ட் இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வீடியோ டென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அந்த இமேஜ் வந்து ட்ராக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இந்த இமேஜை ட்ராக் பண்ணி வச்சுருங்க. இந்த இடத்த வந்து இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த
PNG இமேஜ் தான் ஆட் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த டெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்னு இருக்கா, ஸோ இந்த டெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த சாங் ஆட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த சாங்கோட ஃபர்ஸ்ட் லெட்டர் இல்லைனா ஃபர்ஸ்ட் வார்த்தையை வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு அந்த இடத்த எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. ஓகேவா, ஃபாண்ட்லாம் செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு போய் அந்த இடத்த வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வீடியோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ அந்த ஸ்னோ டெம்ப்ளேட் வீடியோவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்னோ டெம்ப்ளேட் வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுடைய ஃபிங்கரை வச்சு கரெக்டாக இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இந்த ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஃபோட்டோன்றது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து வீடியோக்கான அவுட்லைன் இமேஜ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்கான அவுட்லைன் இமேஜை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து இந்த இமேஜோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டு எண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆடியோ சிம்பிள் இருக்கும். அந்த ஆடியோ சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கக்கூடிய சாங்கை இங்கே சூஸ்னுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் அண்ட் சூப்பராகவே இந்த வீடியோவை எடிட் பண்ணி முடிச்சாச்சு.